Hi friends, வணக்கம். இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஐ திங்க் நான் இந்த வீடியோ வந்து மண்டே ஷூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அன்றைக்கி வந்து ஃபாஸ்டிங், ஸோ கார்த்திகை சோமவாரம் ஃபாஸ்டிங் வந்து இருந்தேன். ஸோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அதனால் மேபி கொஞ்சம் ஃபேஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹால் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த ஃபெஸ்டிவல் டைமுக்கு இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகிறீங்க, ஒரு அழகான சாரீக்கு பேர் பண்ணுற மாதிரி ஜுவல்ஸ் வந்து இந்த வீடியோ நான் காமிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் நான் வந்து காமிச்சிடுறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது ஃப்ரம் ஐஷின் பிராண்டுன்னு நினைக்கிறேன். எஸ், நான் எதுக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நல்ல ஆஃபரில் இருக்குது. சூப்பரான ஒரு லாங் கவுனுங்க. இது நல்ல ஒரு அழகான காட்டனில் ஒரு லாங் ஃப்ளேர் கவுன் வித் சூப்பரான ஃபேப்ரிக், கலர் ஷேட் ஆகாமல் நல்ல ஒரு நெக் ஒர்க் இருக்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணலாம். ஸோ நான் இந்த ட்ரெஸ் ஆக்சுவலாக அன்றைக்கி ஈவினிங் வந்து சிவன் கோயிலுக்கு போட்டுட்டு போயிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கும். லாங் குர்த்தி, டீசெண்டாக நீட் லுக் இருக்கும். இந்த மாதிரி நெக் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து வித்தவுட் லைனிங் தான், பட் ஸ்டில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நான் வந்து ஒரு நேவி ப்ளூ கலர் அந்த மாதிரி லெகின் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். பட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே லாங் லென்த்து, உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே வந்து தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்னதாக வந்து ஒரு லேஸ் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு சூப்பரான சாரீ காட்டப்போகிறேன். சரி, நல்லா இருக்கா? இந்த சாரீ வந்து நல்லா இருந்த ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாரீ ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்போவும் அந்த குர்த்தீஸு அந்த கவுன்ஸோடவே சுற்றிட்டுருப்பேன். ஸோ இந்த சாரீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ் தான். ஒரு 3-4 இயர்ஸ், 4 இயர்ஸ் கூட இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன், கொஞ்சம் நல்லாவே குண்டாக இருப்பேன். 70 kgs வரைக்கும் இருப்பேன் நினைப்பேன். 65 to 70 வரைக்கும் இருப்பேன். ஸோ இப்போ வந்து அகெயின் நான் வந்து லூஸ் ஃபிட் பண்ணி இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் இந்த சாரீக்கு பேரப் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 ஜுவல்லரிஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பீகாக் ப்ளூ கலரு, ஆனால் நான் எடுத்து வச்சது எல்லாமே க்ரீன் கலராக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் ஒரு குந்தன் ஜுவல்லரி இந்த மாதிரி சோக்கரோட போடலாம். ஸோ நான் இது வந்து க்ளோஸ் நெக் அப்படின்றதுனால ஸோ இந்த தாலி செயின் வந்து இப்படி ஹைட் பண்ணிடுறேன். பிகாஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வெறும் பர்டிகுலராக இந்த ஜுவல்லரி மட்டும் விசிபிளாக தெரிகிற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்டிகுலராக ஃபார் டிசைனர் சாரீஸ், ட்ரெடிஷ்னல் சாரீஸ்க்கு ஓகே. நான் மோஸ்ட்லி இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு க்ளோஸ் நெக் அந்த மாதிரி போட்டுட்டு கவரப் பண்ணிவிடுவேன் எப்படியாவது. எஸ், வெரி நைஸ். இந்த பர்டிகுலர் டிசைன் இந்த சாரீஸ் வந்து வியர் பண்ணும்போது ஸோ நம்ம பிளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹைனிக் பிளவுஸ். இது இந்த இடம் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி. இந்த எம்ப்ராய்டரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும். இன்ஃபேக்ட் இந்த பிளவுஸ் ஃபுல்லாக வந்து ஒர்க் வந்திருக்கும். ஹாட் நெக் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம சாரீ வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இப்படி க்ளோஸ்டாக வியர் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இப்படி நீங்கள் கட் கொடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்வர்டாகவும் இருக்காது, அதே நேரத்தில் வந்து டீசெண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி யூ கேன் கேரி. எஸ், ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் தான். அது வந்து ஒரு அழகான ஒரு இயரிங்ஸ் வந்துருக்கும். ஸோ ஃப்ளாட் இயரிங்ஸு ஐ ஷோ யூ. இந்த மாதிரி ஒரு இயரிங்ஸ் டன்டனாய் சூப்பர் ஓரியன்டட் ஜுவல்லரிஸ்லாம் நீங்கள் வந்து அமேசானில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜபேரி பேர்ல்ஸ், பியோரா, ஐஷன், எல்லோ சிம்னிஸ், ஆர் நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இந்த பிராண்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், நல்லா பட்ஜெட் ஓரியன்டில். ஸோ இந்த மாதிரி எஸ் இயரிங்ஸ் அண்ட் சோக்கரோட ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சாரி ப்ளீட் எடுத்து கட்டினா நல்லா இருக்குமா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இப்படியே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீகாக் ப்ளூ. மை ஃபேவரட் கலர் இஸ் பீகாக் ப்ளூ. அந்த க்ரீன் அண்ட் ப்ளூ கலரோட ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜுவல்லரி. ஸோ இன்னொரு ஜுவல்லரி எதுக்கும் 2-3 ஜுவல்லரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒரு பீடட் லேயர் மாதிரி வரும். பட் இது என்னன்னா கம்ப்ளீட்டாக வந்து க்ரீன் பீட்ஸ் தான் நிறைய கொடுக்குறாங்க. சாரியுமே ஒரு ப்ளூயிஷ் க்ரீன் அப்படின்றதுனால இது எந்த அளவுக்கு சூட் ஆகுதுன்னு தெரியல. பட் ஒயிட் கலர் இருக்குன்றதுனால நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருந்தேன். இது மாதிரி லுக் இருக்கும். இது மாதிரி ஒரு லுக் இருக்கும்.
இப்போ கொஞ்சம் நல்ல லென்த்தியாக ஒரு ஹாரம் மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இருக்குல்ல, இது சோக்கர் மாதிரி இல்லாமல் இது ஒரு டைப் ஆஃப் டிசைன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது பீட்ஸ் அலைன் வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கே நடுவில்லாம் குந்தன் செட் வந்திருக்கும். இதுலேயே வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணப்போ அந்த லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், அதில் வந்து 7 லேயர்ஸ் காமிச்சிருப்பேன். 1 2 3 4 5 6 சொல்லிட்டு 7 லேயர்ஸ் 5 லேயர்ஸ் கூட இருக்கு. இது வந்து கிரீன் பீட்ஸோட 3 லேயர்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஜுவல்லரி. இதுவுமே பார்ட்டி வேர் அவுட்ஃபிட்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து குந்தன்ல ஃபிளார் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு பீடட் ஜுவல்லரி. இதுவுமே ரொம்ப பிரிட்டியா ரொம்ப அழகா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சாரிக்கு இந்த கலர் வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்சாகவும் கொடுக்கல, செல்ஃப் கலர்லயும் மேட்ச் ஆகல. பட் வேற ஏதாவது ஒரு லைட்டர் சாரீஸ்க்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே மேட்ச் ஆகும். இந்த சாரிக்கு இது கொஞ்சம் சம்வாட் குட், அவ்வளவுதான். பட் மற்ற லைட்டர் ஷேட்ஸ் பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹாஃப் ஒயிட் சாரிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்ல ஒரு சாரி வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த சப்போஸ் அதை நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னா எனக்கு டைம் இருக்குன்னு தெரியல, நான் வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஷூட் மட்டும் எடுக்கலான்ட்டு அந்த சாரி ட்ரை பண்ணால் அதுக்கு ஒரு ஜுவல்லரி பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு லைட் கலர் சாரி, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்க்கர் ஷேட் ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஓரியன்ட் தான். லைக் ஒரு 400 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வரும். ஒரு ஸ்டோன் ஜுவல்லரி பேர் பண்ணி பார்க்கலாமா இந்த சாரிக்கு? ஆக்சுவலாக நிறைய பீடட் ஜுவல்லரிஸும் ட்ரை பண்ணியாச்சு, இதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி டிசைனர் சாரிக்கு சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜுவல்லரியுமே உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப லோ ஆஃபர் ப்ரைஸில் வந்து அவைலபிள் இருக்குது. சேம் இதே மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இயரிங்ஸ்லேயும் வந்துடும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். லக்ஷ்மியாக வந்து வச்சு மகாலட்சுமி டிசைன் வச்சு வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் நெக் பீஸு. பட் இந்த சாரீக்கு இந்த மாதிரி டிசைனர் சாரீக்கு ஓகே ஒரு 75-25 அந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ 25% வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது, அவ்வளோதான். பட் நிறைய சில்க் சாரி, பியூர் சில்க் சாரீஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஷிம்மரி சாரீஸ்க்கு மேட்ச் ஆகல. பட் திஸ் ஜுவல்லரி ஆல்சோ ஸோ குட். நான் ஜஸ்ட் வச்சு காமிச்சேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் அந்த இயரிங்ஸோட போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக வந்து ஓன்லி அந்த நெக் மட்டுமே கவர் அப் ஆகுற மாதிரி. பட் இந்த மாதிரி ஸ்டைலில் சில்க் சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி நெக் செட் சூப்பராக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு அப்படியே அந்த நெக் லைனோட அந்த பிளவுஸ் பேட்டர்ன் சாரி அப்படியே ரொம்ப அழகாக கவர் ஆகிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜுவல்லரி குவைட் கான்ட்ராஸ்ட், நல்ல ஒரு பிங்க் கலரில் க்ரீன் பீட்ஸ் வச்சு, குந்தன் பீட்ஸ் மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு அல்டிமேட்டான ஹாரம் டிசைன். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். நிறைய அவுட்ஃபிட்ஸ்க்கு சாரிக்கு மெயினாக ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். சாரிக்கு மட்டும் இல்லை, நல்ல ஒரு சில்க் குர்த்தா, நல்ல ஒரு லாங் ஸ்லீவில் ஹை நெக்கில் போடக்கூடிய சில்க் குர்த்தாஸ்க்கு குர்த்தீஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஏதாவது க்ரீம் கலரில் இல்லை மரூன் கலரில் அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் பீகாக் க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் போட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். சாரிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜுவல்லரி டிசைன் இது. இதுவுமே உங்களுக்கு வந்து ஃப்ரம் ஜவேரி பேர்ல்ஸ் அந்த பிராண்டில் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஒரு 500 or 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நான் வந்து இந்த ஜுவல்லரி தான் போட்டுட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ நல்லா இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட்